அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பாத உறவுகளே, மிக முக்கியமான ஒரு தகவல் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக சில செய்திகள் சிம்பிளாக குவைத்திகள் கைது, குவைத்திகளுடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது, கடன் கட்டாத குவைத்திகள் கைது, இந்த குவைத்திகளுடைய சில நியூஸ் இருக்குது இல்லையா, சர்வசாதாரணமாக நீங்கள் சும்மா நார்மலாக செய்தியாக வாசித்தா கேட்டுட்டு போயிடலாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு செகண்ட் 2 செகண்ட் செய்தி, அது அவ்வளோதான், நான் வாசிச்சு முடிஞ்சிருச்சு, இந்த 30 செகண்ட் தான் செய்தி. இந்த மாதிரி செய்தியை நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த தகவல், இப்போது நான் இந்த சொல்ல போகிற தகவல் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது பர்சனல், நான் இதை உங்களுக்கு ஏன் இன்ட்ரோகேட் பண்ணுறேன்னா, இதை நான் எதுக்காக தெளிவுபடுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட பர்சனலாக மெசேஜ் போடுவாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 65,000 பேருக்கு மேலே எனக்கு மெசஞ்சர்லையும் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் போட்டுக்கிறாங்க. சரியா, ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர்லையும் வாட்ஸ்அப்புகள்லையும். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பர்சனலாக தங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு கஃபீலுக்கு இந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு அக்காம அடிக்க முடியலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாட்டுக்கு போக முடியலை, ஒவ்வொருத்தர் ஒரு பிரச்சனை சொல்லும்போது அந்த சப்ஜெக்டோட சேர்ந்து இந்த மாதிரி வரும்போது இதை உங்களுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கும் இதை மாதிரி நடந்து கொள்ளாமல் தெளிவுபடுத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் இந்த செய்தியை வாசிக்கிறேன். குவைத் ஜூன் 13 நீதித்துறை அறிவிப்பின்படி குடும்ப நீதிமன்ற வாடகை, வாரிசு உரிமை மற்றும் பயணத்தடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளால் ஏப்ரல் மாதத்தில் 500,000க்கும் அதிகமான நீதித்துறை மற்றும் அமலாக்க நடைமுறைகளுக்கு பரிவர்த்தனைகளுக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சகத்தின் புள்ளிவிவர மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளிப்படுத்தியுள்ளது. இது நீதித்துறை வசதிகளில் அதிகரித்து வரும் பணிச்சுமையையும் மின்னணு சேவைகளை சார்ந்திருப்பது விரிவடைவதையும் காட்டுகிறது. இந்த பணிச்சுமையில் மிகப்பெரிய பங்கை அமலாக்க பொதுத்துறை கையாண்டதாகவும் அது மொத்தம் 4,17,172 நடைமுறைகளை கையாண்டதாகவும் புள்ளி விவரங்கள் காட்டின. 3ஆம் தரப்பினரால் கையாளப்படும் கடனாளிகள் சொத்துக்கள் மீதான அமலாக்கம் பற்றுகைகளுக்கான கோரிக்கைகள் 1,02,733 நடைமுறைகளுடன் அல்லது மொத்த பரிவர்த்தனைகளில் 24.6% பட்டியலில் முதலிடம் பிடித்தன. கடனாளிகளுக்கான கைது வாரண்டுகள் மிக குறைவாக இருந்தன. 2 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன. அதே மாதத்தில் அத்தகைய வாரண்டுகளுக்கான புதிய கோரிக்கைகளோ அல்லது புதுப்பித்தல்களோ வழங்கப்படவில்லை. முடிக்கப்பட்ட நடைமுறைகளின் எண்ணிக்கையில் தலைநகர் மாகாணம் 32.2% முதலிடம் பிடித்து அதைத் தொடர்ந்து ஜஹரா மாகாணம் 16.2%, அல்-அஹமதி கவர்னரேட் 16.1% அடுத்த இடங்களை பிடித்தன. மீதமுள்ள பரிவர்த்தனைகள் மற்ற 3 மாகாணங்கள், அதாவது கவர்னரேட்டுகளையும் பிடித்துள்ளது. கடந்த காலங்கள்லேருந்து இந்த சொத்துரிமை பறிமுதல், இப்போ நீங்கள் ஜப்டி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, சீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம இலங்கை மொழியில் எப்படி சொல்லுவாங்க, அது அறுதியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசு உடைமையாக்கிடுவாங்க, அல்லது வேறு யாராவது பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கிட்ட அவங்களுடைய உடைமையாக்கிடுவாங்க. வீடு, காணி, நகை, பணம், வாகனம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது குவைத்தில் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடனாளி ஆகிட்டாங்க. அவங்களுடைய கடனை திருப்பி கொடுக்க முடியாததால், சரியா, நான் உங்களுக்கு, ஏன்னா இது சிங்களம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க தானே, ஒருத்தர் 2 பேர், சரி, සේරම රාජසන්තක කරනවා කරන්න දෙන්නේ කියලා. අනේ මොකද මම ඒක දැන් අපි වගේ අයට එයාගේ දෙරට මේ ප්‍රශ්නයක් කළා දහවෙනි මාසේ සේරම රාජසන්තක කරනවා කරන්න දෙන්නේ කියලා. අනේ මොකද්ද මම එතකොට දැන් අපි වගේ දෙරට මේ මට ඒ ගැන පැහැදිලි කරන්නකො. මම අර මහත්යාගේ කැන්සර් එකක් ඉඳලා ලක්නවා වෙනවා කියලා. දැන් මොකද්ද මට වෙන ප්‍රශ්නේ? මගේ බතාකාව අවුරුදු 2කට හදලා තියෙන්නේ. එතකොට මට ඇති වෙන ප්‍රශ්නේ මට පොඩ්ඩක් කියන්නකො. මට අර එයාගේ දර අක්කා, අපේ අක්කලා දෙන්නෙක් ඉස්සරහා ගෙදර ඉන්නවනේ, පාතිමා අක්කයි මේ සන්දේ අක්කයි. ඒක පාතිමා අක්කලේ මාමා කියලා අනේ මගේ ඔළුව ගෙනිය අරන් ඉන්නේ. එයාගේ ගෙදරට මෙහෙම ප්‍රශ්නයක් කළා 10 වෙනි මාසේ සේරම රාජසන්තක කරනවා කරන්න දෙන්නේ කියලා. අනේ මොකද්ද මල්ලි එතකොට දැන් අපි වගේ අයට වෙන්නේ? இப்போ இந்த சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சிங்களம் தெரியாதவங்க அப்புறம் என்னையை போட்டு கரிச்சு கொட்டுவீங்க. இந்த சகோதரியோடைய வீட்டுக்கு முன்னாடி வீட்டு மாமா
சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இலங்கை ஆட்கள் தான் 2 பேரும் செய்கிறாங்க. என்ன அந்த அந்த இந்த இவங்க இந்த பெண்ணுடைய பேரை சொல்லி அவங்க வீட்டு இதெல்லாம் வந்து ஜப்தி பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க, அரசு உடைமையாக்க போகிறாங்க கடன் கட்ட முடியாததால் அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாங்களா. அப்போ அதை வந்து இந்த ஹவுஸ்மேட் அந்த ஹவுஸ்மேட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு இப்படி நடக்க போகுது என்ன இதுன்னு. அதுக்கப்புறமா இவங்க லேசாக கதையை போயிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறமா உண்மையே சொல்லியிருக்காங்க, இதுதான் ஆமாம் இப்படி தான் நடக்க போகுது, என்ன செய்கிறதுன்னே தெரியலை, எங்கே போய் இருக்கிறதுன்னு தெரியலை, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ரீசண்டாக இவங்களுடைய பேங்க்கு பணம் சம்பளம் அது இதெல்லாமே பிளாக் இல்லையா, அவங்க இருந்த நகைகளை கொண்டு போய் விற்று கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு சாமான் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு குவைத்திக்கு ஒரு மாதம் காசு இல்லைண்டா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், சத்தமாக பேசுகிறேன். குவைத்திக்கு ஒரு மாதம் இந்த நாட்டில் காசு இல்லைன்னா நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது குவைத்திகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாகாணத்துக்கு நான் சதவீதம் சொன்னேன் இல்லையா, இத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு கடனாளிகள் அத்தனை பேரையும் கைது வாரண்ட் அவங்களுடைய எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுமைகள் நீதி அமைச்சகத்தின் சுமைகள் அதிகப்படியாக இருக்கிறது, பணிச்சுமை மிக பெரிய அளவில் இருக்குது, அதை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ இந்த சகோதரி இந்த போன வருஷமே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இதே வீடு சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க, ஏதோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு இந்த வீட்டில் இன்னொரு 2 வருஷத்துக்கு இந்த அக்காமாவும் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்து இந்த இத்தனை மாதம் எல்லாத்தையும் தூக்க போகிறோம், எல்லாத்தையும் இது செய்ய போகிறோன்றாங்க. இப்போ ஒரு வேளை இவங்களை எனக்கு டிக்கெட் போட்டு வந்து நாட்டுக்கு அனுப்புவாங்களோ தெரியல. என் கணவருக்கு கூட ஒரு பேஷண்ட் அவர். அப்படி சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. குவைத்தில் இப்போ சாதாரணமாக சொல்லுவோமே, ஒரு 5 லட்சம் பேர் குவைத்துகள் இந்த மாதிரி கடனில் இருக்கிறாங்கன்னு. அந்த 5 லட்சம் பேருக்கு இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட்டோ அல்லது சொத்தை வந்து அரசுடைமை ஆக்குற வாரண்ட்டோ இது பண்ணிட்டாங்கன்னா எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ குவைத்துக்குள்ளே உருவாகி இருக்குது. இப்போ ரீசெண்டாக குவைத்தி குடியுரிமை பறி போனதால் பலருக்குமே வந்து இப்போ பெரிய அளவில் சிக்கல் உருவாகி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது அதே மாதிரி தான், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பாபாவுடைய பேரில் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த பாபாவை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்க, தனாசர் எடுக்க முடியாது, அந்த பாபாவுடைய விசா கேன்சல். அதே இந்த இது எப்படி இல்லாமல் ஆகிச்சோ, என்ன சொல்கிறது, அந்த ஜென்சியா குவைத்தி குடியுரிமை இல்லாமல் போனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இல்லாமல் போகுதோ அந்த அளவுக்கு இந்த கடனாளிகளுக்கும் அதே நிலைமை தான், அதே கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. குவைத்தி தான், ஆனால் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறமா கேஸ் நடந்து அவங்களுடைய அந்த பணம் கட்டி முடியும் வரைக்கும் விசாக்கு புதிய விசா அனுப்பியிருந்தாலும் யாரும் உள்ளே என்ட்ராக முடியாது, இருக்கிற விசாவை புதுப்பிக்க முடியாது, வாகனத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அக்கா அம்மா புதுப்பிக்க முடியாது, பல இடங்களில் பல விதமான அரசு சேவைகள் எதுவுமே அவங்களால செஞ்சு கொள்ள முடியாது. இதுதான் பிரச்சனை. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த நிலைமை இப்படி பலருக்கும் வந்திருக்குது, வரப்போகுது. அலர்ட்டாக இருங்க, தயாராக இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கடனில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச மாதிரி அதுக்கேற்றாற்போல் இருங்க. தெரியலான்னாலும் அவங்களுடைய நடைமுறைகள் சிச்சுவேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதுக்கேற்றாற்போல் தயாராகிக்கும். கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.